நீங்கள் இப்போ கட்சியிலேருந்து விலகிட்டீங்க அப்படின்ற தகவல் வந்தது. ஆமாம். என்ன ரீசன்? தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் துவங்கிய ஒரு கட்சி திராவிடத்தோடு கலந்து கொண்டிருப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் எடுத்தது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏழு மக்களுக்கான நினைவுலையோ அல்லது மாவீரர் தினத்தில் நாம் கொண்டாடுகிற ஆகப்பெரும்பேர்களுடைய தியாகத்தையோ நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து அவர்கிட்டே சொல்லிகிட்டே விளையிட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்காரு, அது பிரிஞ்சு வெளில வருவார் நாங்கள் நினச்சோம், ஆனால் வரல, அதான் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ திமுக செய்யக்கூடிய எந்த தவறுமே வேல்முருகன் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ தொடர்ந்து சாதிய வன்முறை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்கே ஏற்பட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அது சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு, பேசும்போது லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன் அது வேல்முருகன் அவர்களுக்கு தெரியல? வேல்முருகன் அவர்கள் என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். தமிழ் தேசியம் பேசுவதற்கான ஒரு துளி அளவாவது ஒரு கட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எண்ணம். நேர் எதிராக தமிழ் சித்தாந்தத்திற்கு எதிராக, தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தொடர்ந்து இருக்காங்க. நம்ம விருப்பத்திற்கு மாறாக ஒரு ஆள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மற்றும் நிர்வாகிகளோட விருப்பத்துக்கு மாறாக ஒரு சில நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும்போது, அப்போ நம்ம சுயமாக ஒரு விருப்ப சம்பந்தமான முடிவுகள் எடுத்து வெளியேறுவது சரியாக இருக்கும். மேலும் அதை விமர்சிப்பதனால அவர் தாழ்ந்து விட போதில்லை, நான் உயர்ந்து விட போதில்லை. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத்து பேசியிருக்கேன். இன்னைக்கு திமுகவினுடைய அட்டூழியத்தை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னாள் மாவட்ட நிர்வாகி தாம்பரம் முருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போ கட்சியிலேருந்து விலகிட்டீங்க அப்படின்ற தகவல் வந்தது. ஆமாம். என்ன ரீசன் சார்? இல்லை, அது கட்சி துவங்கிய புள்ளி வேறு, பயணித்த சூழல் வேறு, இருக்கிற இடம் வேறு என்கிற நிலைப்பாட்டில் இதுக்கு பிறகு தமிழ் தேசியம் என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் துவங்கிய ஒரு கட்சி திராவிடத்தோடு கலந்து கொண்டிருப்பது ஏற்புடையது அல்ல என்கிற முடிவுக்கு வரோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதிலிருந்து விலகி தமிழ் தேசிய தூய பாதையில் செல்வார் என்று நான் நினைத்தேன். அது செல்வது போல எனக்கு தெரியவில்லை. யார்? வேல்முருகன் வந்து தமிழ் தேசிய பாதையில் செல்லலைன்றீங்க? இல்லை, அது அவர் ஆரம்பித்த புள்ளி, தமிழ் தேசிய புள்ளி தான், மாற்றுக்கருத்தில். 2014க்கு பிறகு 2014 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அது கூட சற்று ஏற்புடையதான். ஏன்னா மேதக பிரபாகரன் அவர்கள் எம்ஜிஆர் பிதாமகன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக எண்ணற்ற தொகைகளை வந்து வளர்ச்சிக்காக எடுத்து உதவியார் எம்ஜிஆர். அதில் இந்த மாற்று கருத்தில் அதில் நம்ம வந்து இணக்கமாக இருந்ததில் எனக்கு எல்லளவு வந்து உடன்பாடு உண்டு. உடன்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, உடன்பாடு உண்டு. ஆனால் 2019க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் எடுத்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அது பல முறைகளில் வந்து நிறுவன தலைவர்கிட்ட நம்ம எடுத்துரைச்சோம். அப்புறம் வந்து நம்ம ஒரு நிர்வாகி சொல்கிறதுனால அது ஒட்டுமொத்த நிர்வாகியினுடைய குரலாகவோ அல்லது ஒட்டுமொத்த கட்சியினுடைய அடுத்த கட்ட அமைப்பு ரீதியான பயணத்திற்கு உதவாது என்று தலைமை கருதியிருக்கலாம். ஆனால் நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகாவது இந்த பயணத்தை வந்து ரத்து செய்து மாற்றுப்பாதையில் பயணிப்பார் என்கிற சிந்தனை என்கிட்ட இருந்தது. அது போகிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுபோல் பயணிக்கலன்னு தோணுது. ஏன்னா மீண்டும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இணைந்து பயணம் செய்வார் என்கிற எண்ணம் என் மனதில் எழுந்தது. அதற்கான சூழலும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதற்கு மேலும் அதில் அங்கே பயணம் செய்து அந்த ஏழு மக்களுக்கான நினைவுலையோ அல்லது மாவீரர் தினத்தில் நாம் கொண்டாடுகிற ஆகப்பெரும்பேர்களுடைய தியாகத்தையோ நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நினைத்து அவர்கிட்டே சொல்லிகிட்டே விலகிட்டேன். ரைட். இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் டீசெண்டாக விலகி வந்துட்டீங்க. இப்போ நாம் தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் எழுந்து பேச போனாலே அப்போ அவர்கள் வந்து உட்காருங்க, அதிகம் பெருசு நம்ம பேசாதீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, விளம்பரம் தெரியுங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு. உடனே சட்டமன்றத்தில் அமைதி காத்த வேல்முருகன் அவர்கள் வந்து வெளில ப்ரெஸ்க்கு இப்போ பத்திரிகையாளர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி திமுக அதை பண்ணுறாங்க, அப்பாவும் இதை பண்ணுறாருன்னு. அப்படி இருந்தும் வந்து இன்னொரு பொதுமேடை போட்டு திமுக டிவிகேயோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அவருக்கு இருக்குது? என்ன தேவை? எப்போதுமே வந்து தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் மக்களுக்கானவர் தான், அதில் என்ன மாற்று கருத்து இல்லை. அது திமுகவோட கூட்டணியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, அப்படிலாம் கிடையாது. அவர் சட்டமன்றத்துக்குள் இருந்தாலே மக்களுக்கான குரலை தான் எழுப்பினார். இது இப்போ ஏற்கனவே உங்களுடைய பேட்டியில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதனால் அவருடைய குரல் மக்களுக்கானதாகத்தான் இருக்கும்.
அந்த இடத்துல சர்வாதிகார போக்கில் ஒரு சில நிகழ்வுகள் மன்றத்துக்குள்ளே நடந்தாலும் கூட அதே மீறி மக்களுக்கான குரலாகத்தான் ஒழித்து கொண்டு இருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சில நேர்காணலில் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் ஒரு 11 தீர்மானங்களை மட்டும்தான் பேச முடியும். ஒரு கவர்னர் மீதான ஒரு அந்த அந்த உரைக்கான நன்றி அறிவிப்பு தீர்மானம், ஒரு தனி கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒரு ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான தீர்மானங்கள், இது போன்ற ஒரு ஒரு 4-5 தீர்மானங்களை மட்டும்தான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியும். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தீர்மானம், ஒரு சட்ட திருத்தத்தை முன்மொழிகிறது. ஒரு 4 உறுப்பினர்கள் சேர்ந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊரக நகர்ப்புற ஆணையத்தினுடைய அந்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 அரசு அதிகாரிகளை 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 அரசு அதிகாரிகளாக சேர்ப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவை வந்து 29/4/2025 அன்னைக்கு சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க. சரி, ஒரு விசிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழிகிறாரு, ஒருத்தர் வந்து வழிமொழிகிறார். ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட இருக்கிற அந்த சட்ட திருத்த மசோதாவை இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் சேர்க்க சொல்லி தான் வந்து அந்த விசிகனுடைய சட்ட திருத்தம். இதை பரிசீலிக்கவோ அந்த சட்ட திருத்தத்தை திருத்துவதற்கான ஆறுதல் குரலாகவோ திமுக செய்யலை. ஆக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட விசிக கூட ஒரு சின்ன சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை பாஸ் பண்ண முடியலன்னும் போது, ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அஇஅதிமுக ஒரு 3 மந்திரிகள் மேலே, பொன்முடி, செந்தில் பாலாஜி அண்ட் இன்னொருத்தர் 3 மந்திரிகள் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் விவாதிக்கவே படலை. அப்போ அவை முன்னோர் துறைமுருகன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சபாநாயகர் எடுத்து ஆலோசிக்கமா வேணாமான்றதை வந்து அவர் தான் முடிவு பண்ணுவார். இதில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவர் எடுத்து வச்சிருக்கிறார். அவர் என்னைக்கு விருப்பம் வர்றாரோ அதன் மீது நாங்கள் விவாதம் நடத்துவோம் அப்படின்ற சூழலை வந்து அப்பா அவர்கள் சொல்கிறார். ஆக 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்ட அஇஅதிமுக கூட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு விவாதிக்க முடியல சட்டமன்றத்தில். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட விசிக ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பாஸ் பண்ண முடியல. அப்படின்னும் போது ஒரு தனி சட்டமன்ற உறுப்பினர் அதிகபட்சமாக தன் வலிமையை வந்து பறைசாற்றுறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை வந்து பிடிக்காத, அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத திமுகவோட தலைமை அவரை ஒடுக்கத்தான் பார்க்கிறத ஒழிய அவர் என்றைக்கும் மக்களுக்கு எதிரானவராக நான் பார்க்கல. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணி வச்சிருக்காரு, அது பிரிஞ்சு வெளில வருவார் நாங்கள் நினச்சோம், ஆனால் வரல, அதான் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ திமுக செய்யக்கூடிய எந்த தவறுமே வேல்முருகன் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ தொடர்ந்து சாதிய வன்முறை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் இங்கே ஏற்பட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அது சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு, பேசும்போது லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன் அது வேல்முருகன் அவர்களுக்கு தெரியல? இல்லை, இப்போ வேல்முருகன் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பொதுமக்களாக ஒரு 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 அமைப்பு இருக்குல்ல, இது செய்தால் வேல்முருகன் வந்து வெகு மக்கள் இடத்துல நன்மதி பெறுவார், என்ன செய்யணும் நீங்கள்? இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க வேல்முருகன் அவர்களுடைய கட்சி, அதாவது தமிழக வாழ்முறை கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க. உண்மை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக தலைமை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு வன்னியர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக மட்டும் பார்த்துட்டு அதுக்காக மட்டும் தான் கூட வச்சிருக்காங்களே தவிர, ஏன்னா பாமக இல்லை, அப்போ வேற வன்னியர் பிரதிநிதி வேணும்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் வேல்முருகனை பயன்படுத்துகிறாங்களே தவிர ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக அவங்க பார்க்கல. ஆனால் நீங்களும் என்றைக்குமே தமிழ் தேசியம் திராவிடம் எதிரெதிர் துருவத்தில் இருந்து தான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்காம 2 பேரும் கூட்டு சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி நிற்கும் போது தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ உங்களுக்கு அதான் மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கு. அதை தான் கேட்குறேன். அது ஏன் அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்குறேன். கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்கள் இடத்துல ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது கொள்கை என்பது வேறு, கூட்டணி சித்தாந்தம் என்பது நேர் எதிர் சித்தாந்தங்களை கொண்ட ஒரு சில நபர்கள், கம்யூனிஸ்ட் இருந்தாலும் திமுக இருந்தாலும், கூட்டணியின் போது ஒன்றாக இருந்து வெற்றி பெற்று அவையில் வந்து பயணிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அது பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். ஆக கூட்டணி என்பது அதை அரசு அதிகாரங்களை பெறுவதற்கான செய்கிற சிறு சமரசம். ஆனால் திராவிடம் என்பதும் தமிழ் தேசியம் என்பதும் வெவ்வேறு தான், எந்த மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் தமிழ் தேசிய புள்ளியில் வேல்முருகன் நிற்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகாரத்தை பெறுவதற்கான சிறு சமரசம் செய்கிறார். ஆக அவர் செஞ்சாலும் கூட அந்த இடங்களில் மக்களுக்கான குரலாகத்தான் ஒலிக்கிறார் ஒழிய எந்த இடங்களையும் மக்களுக்கு நேர் எதிரான குரலை ஒலிக்கலை. இல்லை, அவர் சமரசம் பண்ணதுனால தான் இப்போ நீங்கள் வெளில வந்திருக்கீங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சமரசம் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 ஆண்டு காலம் நிறைவு பெற போகிறது. நாங்கள் எதிர்பார்த்தது, நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் தமிழ் தேசம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு அல்லது அந்த சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு திராவிடத்தோட தொடர்ந்து பயணிப்பது என்பது எனக்கு ஏற்புடையதா இல்லை. யார் கூட பயணிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தமிழ் தேசியத்தை ஒத்துக்கொள்கிற, தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற தமிழ் தேசிய அமைப்புகளோடு கட்சிகளோடு ஒருங்கிணைந்து பயணம் செய்யும் போது தமிழ் தேசிய சித்தாந்தம் ஒருவரும் நாளை அல்லது இன்னும் எதிர்காலங்களில் அந்த ஆட்சிமை வந்து மேலோங்கும், நிச்சயமாக அதிகாரத்தை இங்கே முழுமையான தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான்.
அதிமுக தமிழர்களுக்கான உரிமையை பேசுறாங்க. இவங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் அப்படின்ற கட்டமைப்புல அவங்க இயங்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இப்ப நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க சொல்லி அறிவுரை கொடுத்தீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணி போகணுன்றது எந்த கட்சி தொண்டர் நிர்வாகியும் தலைவனுக்கு வலியுறுத்த முடியாது. அதாவது தொண்டர்கள்லாம் சேர்ந்ததானே கட்சி, இல்ல சர்வாதிகார கட்சி இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. அப்படியே ஒரு பாடி இருக்குது, ஒரு மாநில செயற்குழு இருக்கும், மாநில பொதுக்குழு இருக்கு. அதுல வெகு மக்களாக இருக்கிற மிக முக்கியமான நபர்களை வைத்துக்கொண்டு, மாநில செயற்குழு பொதுக்குழு நபர்களை வைத்துக்கொண்டு ஒரு இறுதி முடிவு எடுப்பாங்க. அதான் கட்சியினுடைய ஜனநாயக போக்கு. அதுல வலியுறுத்திடலாம். அதில் போல ஒரு சில இடங்கள்ல மாநில செயற்குழு பொதுக்குழுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதனால தமிழ் தேசிய அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது தொய்வு பெறும் என்ற வார்த்தையை நான் பலமுறை வலியுறுத்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க சொல்லியிருக்கீங்க? இல்ல, அதை நான் சொல்லலை. அதை சொல்ல முடியாது. அது சொல்லக்கூடிய இடத்துல நான் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைப்பு தான் ஒரு தலைவர் வலியுறுத்த முடியும். ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்க சொல்லலாம், அதுக்கான உரிமை இருக்கும்ல கண்டிப்பா கட்சி. இல்ல, அது ஏன் நான் சொல்லலை அப்படி கேட்டீங்கன்னா, அந்த இடங்களுக்கான சூழல் இல்லை, அதனால நான் சொல்லலை. எனக்கு அது விருப்பம் இல்லை. என்ன விருப்பம் இல்லை, நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி போங்க அப்படின்றதுலாம் எனக்கு அந்த இடங்களில் சொல்லணும்னு எனக்கு தோணலை. அது அவரவர்களுக்காக. ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல சிறந்த தலைவர் தான். 2 பேருமே ரத்தம் கூறிக்கொண்டு அரசியல் செய்து கொள்கிற நபர்கள் தான். நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இப்படித்தான் இருக்கணும் தமிழ் தேசியன்ற ஒரு எண்ணப்பாடு என் மனதில் பயஞ்சு போச்சு. இப்படித்தான் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தமும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ நான் என்ன விடுங்க, வெகு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஒரு சில இடங்கள்ல ஊழல் பண்ணிட்டு இருக்கு. மக்களுக்கு கொடுத்த நீட் போன்ற இன்னும் இதர வாக்குறுதிகளை தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் ஏமாற்றி கொண்டு வருகிறது. இப்படி போயிட்டே இருக்கும்போது சித்தாந்தம் ஒரு பக்கம் அடிபட்டாலும் கூட வெகு மக்கள் இடத்துல மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சி பெற்றிருக்கு. ஆனா மாநில சுயாட்சி நாயகர்னு சொல்லி முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அங்கே அவரு குரல் கொடுக்குறாரு. இங்க கவர்னரா இருக்கக்கூடிய நபர் ஒரு ஒன்றிய அரசனுடைய பாஜகனுடைய ஒரு ஏஜென்ட் தான், அவர் ஒரு போஸ்ட்மேன் தான், அவருடைய கொட்டத்தை நாங்க அடக்கியிருக்கோம் அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் சாதனையா தானே பார்க்கணும். இது என்ன, மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது 1964 கூட அது இயற்றப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, அண்ணா காலத்துல இருந்து கவர்னர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் போகுது. கவர்னர் தேவை இருக்காரு, தேவையில்லை, அதை அப்படியே விடுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகப்பெறும் ஒரு ஆட்சி மக்களுக்கு அடிப்படை தேவையில்லை என்ன செய்யும், புரியுதுங்களா? மத்திய, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லை அந்த கல்வி பட்டியலை நீங்கள் முன்னாடி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. கச்சத்தீவை பறி கொடுத்தோம், அதற்கான அடிப்படை வேலைகளை நீங்கள் கொடுத்ததே கருணாநிதி தான். இல்லை, நான் சொல்ல, அதை திருப்பி மீட்போன்ற தீர்மானங்கள்லாம் போடுறீங்களே, எதுக்காக போடுறீங்க? அப்போ அதை நம்பி தான் வேல்முருகன் அவர்கள் கூட்டணி. அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள், இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் இயங்கணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறார்கள் நான் கருதுறேன். சரி, புரியுதுங்களா? அப்போ அந்த மத்திய பட்டியலில் உள்ள அந்த கல்வி உரிமையை மாநில பட்டியல் கொண்டு வருவதற்கான அடிப்படை வேலைகளை இவர்கள் செய்யணும். ஈழம் என்ற சொல்லை பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு 1987 ஜெயவர்த்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த சிறப்பு சட்டம், இளைஞரோட சிறப்பு சட்டம் 13A கொண்டு வருவதற்கான அடிப்படை வேலைகளை பாராளுமன்றத்தில் இருக்கிற 39 திமுக உறுப்பினர்கள் யாராவது ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு இந்த 13A சட்ட திருத்தத்தை கொண்டு வடகிழக்கு மாகாண பகுதிகளிலே அவர்களுக்கான காணி உரிமைகளை பெற்று தருவதற்கான வேலைகளை செய்யணும், ஒரு சின்ன தீர்மானம், ஒரு குரல் கொடுக்கணும். இப்படி இயங்கணும்னு சொல்ல வரேன். இப்படி இயங்கியிருந்தால் இவர்கள் தமிழ் மக்களுக்கானவர்கள். தமிழ் தேசியம் பேசுவதற்கான ஒரு துளி அளவாவது ஒரு கட்டிசி இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம். நேர் எதிராக தமிழ் சித்தாந்தத்திற்கு எதிராக, தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தொடர்ந்து இருக்காங்க. இது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் வெறுப்புணர்ச்சியினோட உச்சத்தில் இருக்காங்க. அதில் எந்த மாற்றம் கொடுத்தல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தலைமையின் கீழ் பயணிக்கிறோம். அந்த தலைமை சரியாக இருக்கும் என்று தான் நம்ம பயணிக்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விருப்பத்திற்கு மாறாக ஒரு ஆள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மற்றும் நிர்வாகிகளோட விருப்பத்துக்கு மாறாக ஒரு சில நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வரும்போது, அப்போ நம்ம சுயமாக ஒரு விருப்ப சம்பந்தமான முடிவுகள் எடுத்து வெளியேறுவது சரியாக இருக்கும். மேலும் அதை விமர்சிப்பதனால அவர் தாழ்ந்து விட போவதில்லை, நான் உயர்ந்து விட போவதில்லை. விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எடுத்து வைக்கிற வேல்முருகன் என்ற தனி மனிதர் ஒழுக்கத்தில் ஆகச்சிறந்த மனிதர் தான் மாற்றுக்கிறது. அதே வேளையில் அவர் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம் தானே. ஏன்னா அவர் அங்கேருந்து தான் புறப்பட்டார். தமிழ் தேசியம் அந்த சம்பந்தமான கலைபெருமாள் அந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள் தான் புறப்படுறாரு. அப்போ அதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இடையில திராவிட முன்னேற்ற கழகத்தினோட சித்தாந்தத்தை ஒரு சில சமரசங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார், மேலும் தொடர்வார் என்கிற ஒரு எண்ணம் என்னோடத்தில் இருந்ததுனால சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இவ்வளவுதான்.
இப்போ சாதிய பிரச்சனைக்குள்ள வருவோமே. இப்போ திராவிடம் வந்து நாங்க சாதிய ஒழித்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 56 காலமா சாதியே இங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா வேரூன்றதுக்கு காரணம் திராவிடம் தான். அத நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? உறுதியா அது விஜயநகர பேரரசனுடைய ஆணிவேரு. ரைட். இப்போ திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வருவோம். அங்கே 2 சமுதாய மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது. குறிப்பா ஒரு வன்னியர் சமுதாயம், ஒரு பறையர் சமுதாயம் 2 பேருமே தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சமுதாயங்கள். எண்ணிக்கையில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள். இப்ப இந்த பிரச்சனைய திமுக அட்ரஸ் பண்ணவே இல்லன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, அங்க ஸ்டாலின் அவர்கள் போகல. துணை முதலமைச்சர் உதயநிதியும் போகல. இது சும்மா சேகர் பாபு மட்டும் போயிட்டு இருந்தாரு. அப்புறம் பொன்முடி யாரோ சம்திங் போயிட்டு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இந்த மக்கள் பிரச்சனைக்கு தமிழக வாழ்வுரிமை இதுவரை என்ன தீர்வு நீங்க சொல்லியிருக்கீங்க? இல்ல எப்போதுமே வந்து சாதிய வன்கொடுமைக்கோ அல்லது வந்து சாதிய பிரிவினைக்கோ முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அதனுடைய தலைவர் திரு வேல்முருகனோ முரண்பட்டு இருந்தது கிடையாது. அவர் எப்போதுமே சாதி ஒற்றுமை நினைப்பவர். நல்லிணக்கத்தை வந்து போற்றுகிற மனிதர். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி இருப்பதனால தான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வன்னிய சமூகத்துக்கான தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன செய்திருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு பொருளை வந்து ஒழித்திருக்கணும். ஒரு தமிழ் தேசிய குரலா ஒழித்திருக்கணும். அது எதனால் முடக்கப்படுது நமக்கு தெரியாது. அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதில் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருப்பதனால அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. இதில் அமைச்சர் போகணும், முதலமைச்சர் தலையிடணும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இதுக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களோ முதல் மந்திரியோ இல்லை வேறு எந்த அதிகாரிகளோ இருந்து அரசு சொல்லும் சேகர் பாபு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் சுப்ரீம் தானே. அப்படி பார்த்தா நீட்டு இப்போ எக்ஸாம் கூட தான் நீதிமன்றம் தான் ஃபர்ஸ்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்தியா முழுவதும் நீட்டை வந்து அமல்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ நீதிமன்றமே நீட்டு விஷயத்தில் தலையிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு திமுக நீட் ஒழிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க? அதாவது நீங்களும் எதுக்கு நீட் ஒழிப்பு கேட்குறீங்க? இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் 2016 நீட்டை நடத்தலாம் அங்கதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. மாற்று கருத்து. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச 2ஆம் கட்ட முதல் கட்ட தலைவர்கள் நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னதே பொய்மையான வாக்குறுதி தான். நீட்டை ஒழிப்போம்னா அது எந்த ஷெட்யூல்ல ஒழிப்பீங்க, எந்த அடிப்படையில் நீங்க ஒழிப்பீங்க? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற கல்வி பட்டியலை நேர மாநில பட்டியல் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் எங்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒழிப்பீங்களா? இல்ல சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்க நீட்டை ஒழிக்க முடியும். அப்போ இருக்கிற பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு தனிநபர் சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதனூடாக அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதனூடாக நீட்டை ஒழிப்பீங்களா? ஏதோ ஒரு ஷெட்யூல் கூட சொல்லிருக்கணும். கரெக்டா சொல்றீங்க. இது ஏன் சட்டமன்றத்தில் வேல்முருகன் பேச மாட்டாரு? இல்ல இதை ஏன் பேச மாட்டாங்க? என்னுடைய ஒரு அட்வைஸ் எல்லாம் அவரு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இல்லைங்க, ஒரு தொண்டரா உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, ஒரு தலைவரா அவர் தெரிஞ்சிருக்கணும் இல்ல? இல்ல அதை நம்ம அவர்கிட்ட தான் நீங்க ஏன் பேசலன்றது கேட்கணும். நான் நினைக்கிறது இப்படிதான். இப்போ தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்களுடைய ஆதரவு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கட்சியில் கூட சில முக்கிய நிர்வாகிகள் பிரிந்து இவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்போ நீங்க இந்த கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஒரு மாற்றத்துக்காக? இல்லை, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு நேர்காணல் சொன்ன மாதிரி தான். இதுக்கு பிறகு நான் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர் நேர்காணல் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்னுடைய திறன், தகுதி, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய உண்மையான ஆத்மார்த்தமான தமிழ் தேசிய சிந்தனைகள் இதை வைத்து என்னை நிர்ணயிச்சு எனக்கான அழைப்புகளோ அல்லது எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது நிச்சயமாக தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திராவிட கட்சிகளோடு கலப்பதற்கான எண்ணமும் என்கிட்ட இல்லை. இப்போ அதிமுக எடுத்துப்போம். அதிமுக நம்ம திராவிட கட்சின்னு சொல்ல முடியாது. பேரில் தான் திராவிடம் இருக்கு. ஆனால் ஒரு பார்ப்பனிய பெண்ணா இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அங்கே ரூல் பண்ணாங்க. ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தம் சொல்லி இவங்க வரையறுத்த பல விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதிமுக வந்து அழைப்பு வந்தது, ஆனா வாய்ப்பு இல்லை. ஏன்? தமிழர் தானே அங்க ஒரு ஆட்சி தலைமையில் இருக்காரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிடம் அப்படின்னாலே அண்ணா தனியா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கல. அண்ணா தனியா அண்ணா திராவிட முன்னேற்ற உருவாக்கல. அண்ணா உருவாக்கியதே திராவிட சித்தாந்தம் தான். புரியுதுங்களா? திராவிட இயக்கத்துல இருந்து உருவானார் அண்ணா. திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் கட்சியில இருந்து வருது. புரியுது? ஜஸ்டிஸ் கட்சியோட அந்த அடிப்படை சித்தாந்தமே தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் தான். ஆனா பிரபாகரன் என்ன சொன்னார் நம்ம எடுத்துக்கோங்க. நீங்க தானே சொன்னீங்க அந்த ஒரு இடங்கள்ல மட்டும் அந்த நேரத்துல அவர் பேசிருக்கலாம். சந்தர்ப்பங்கள் அவர் பேசல அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சரி, அப்படி பேசினாரு. அந்த இயக்கத்தினுடைய பிதாமகனே எம்ஜிஆர் தான் சொன்னாரு. ஆமா, அதான் கேட்கிறேன். அப்போ பிரபாகரன் அவர்களே பிதாமகனை ஏத்துக்கொண்ட ஒரு தலைவருடைய கட்சியில பயணிக்கிறதுல என்ன உறுத்தல்? என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, பிரபாகரன் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்ள. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆகப்பெரும் இயக்கம் விடுதலை
எம்ஜிஆர் என்ற தனி மனிதன் மட்டும் உதவினார், அவ்வளவுதான். புதிய தமிழ் தேசிய கட்சியா, அதாவது தமிழ் தேசியம் மட்டும் இல்ல, திராவிடத்தையும் இந்த மண்ணுடைய ஒரு கண்ணா பார்த்து, தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணுடைய ஒரு கண்ணா பார்த்து விஜய் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் கூட பயணிக்க விதமா இல்ல, நீங்க அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8 கோடி பேர் மக்கள், சரிங்களா? ஒரு 175 கட்சி, அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர், எண்ணற்ற தலைவர் இருப்பான், பொருளாதாரத்தில் ஆகப்பெரும் தலைவர் இருப்பான். இன்னைக்கு கட்சி என்பது அல்லது கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் என்பது பொருளாதார மூலதனத்தை வைத்துக்கொண்டு தான் நிர்ணயிக்கப்படுறாங்க. உங்கள் கருத்தியெல்லாம் அங்கே வேகாது. நான் உட்காந்து கருத்தியல் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்கள்லாம் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு சில இடங்கள் என்னோட பொருளாதாரம் தான் பேசுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஆகப்பெரும் நபர் நான் கிடையாது. நான் கருத்திலானவன், உண்மையானவன், நேர்மையானவன். அது உலகத்துக்கு தெரியும், என்னோட பயணித்தவர்களுக்கு தெரியும், நான் இருந்த கட்சி தலைமைக்கு தெரியும். நான் என்ன சொல்ல, என்னுடைய கருத்தியலை ஏற்றுக்கொள்கிற, நான் 1987 ஊர்ஜிதமாக இருக்கிற தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தலைமை நேர்மை ஒழுக்கமாக பயணிக்குதோ அந்த தலைமை என்னை அழைக்கும் போது அதுவும் என்னுடைய சிந்தனைக்கு ஒத்து. ஏன்னா ஒரு சில தலைமை அழைக்கும், வாங்க உட்காருங்க, டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி போவோம். நான் இருக்கிறது இந்த மக்களுக்குமாக பல்வேறு கருத்துக்களை, ஆய்வு செய்யக்கூடிய கருத்துக்களை, திராவிடம் செய்யக்கூடிய ஊழல் போக்குவரத்துக்களை மக்களிடத்தில் சென்று செய்கிற இந்த மாதிரி ஊடக பணிகளோ அல்லது மேடை பணிகளோ செய்வதற்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சியோட இணைந்து பயணம். ரைட். அப்போ மன்னர் ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகளில் உங்களுக்கு இடம் இல்லை, மக்களாட்சிக்கான கட்சி தான் உங்களுக்கு இடம் அப்படின்றீங்க. எத்தனை நிர்வாகிகள் இதுவரையும் வெளில வந்திருக்கீங்க? இல்லை, நான் ஒன்றா வரல. நாங்கள் ஒரு நாங்கள் இதுவரையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டு 13 ஆண்டு 14 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிக்கிறோம். நான் தொடர்ந்து 14 ஆண்டுகள் பயணிச்சுட்டு இருக்கேன். என் கூட அதிக ஆரம்பிச்சு அந்த காலகட்டம் தானே, அந்த காலத்தில். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து என்னிட்ட ஒரு 40 நிர்வாகிகள் 12-11 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், மாவட்ட மகளிரணி செயலாளர், இப்படி பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய உணர்வுகளை குறித்து சரியாக புரிந்து கொண்டு நான் வெளியேறும்போது நான் அழைக்காமலே அவர்களும் என்னோடு சேர்ந்து வெளியேறினார்கள். அந்த மாற்றுக்கிறது 40 பேர் வந்திருப்பாங்களா? அது ஆமாம், நிர்வாகிகள் 40 பேர் இருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் 40 பேரோட நீங்கள் வெளில வந்திருக்கீங்க. உரிமையா. ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக வெற்றி அடையணுங்கிறத நாங்கள் வேண்டிக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் களம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மிக மிக தேவை. நீங்கள் புதுதாக களம் ஆரம்பித்தாலும் அதுக்கு நாங்கள் ஆதரவு இருக்கும். இல்லை நீங்கள் வேற ஒரு தமிழ் தேசிய தரப்பில் போய் நீங்கள் இணைந்தாலும் எங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்துக்கு நன்றி.